காங்கிரஸ் மூத்த தலைவரும் இலக்கியவாதியுமான குமரி அனந்தனின் உடல் முழு அரசு மரியாதைக்கு பின் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக சுவாசிப்பதில் சிரமப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குமரி அனந்தனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகளும் பாஜக முன்னாள் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. குமரி அனந்தனின் உடலை பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது கணவர் சவுந்தரராஜன் கண்ணீர் விட்டு கதறி அழுது காண்போரை கண்கலங்கச் செய்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று குமரி அனந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குமரி அனந்தனின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். விசிக தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, நடிகர்கள் சரத்குமார், செந்தில் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் குமரி அனந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மாலையில் சாலிகிராமத்தில் இருந்து குமரி அனந்தனின் உடல் இறுதிச் சடங்கிற்காக வடபழனி மின் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. மயானத்தில் குமரி அனந்தனுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. டிஎஸ்பி தலைமையிலான 24 காவலர்கள் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க குமரி அனந்தன் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குமரி அனந்தனின் உடல் வடபழனி மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.